என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்கே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என்னை முழுமையாக நம்பி இப்பொழுது உன் தாயானவள் என் வாக்கை கேட்க நீ வந்துள்ளாய். என் குழந்தையே, இனி என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையினால் நிச்சயமாக இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் ஒன்றினை நீ பெறத்தான் போகின்றாய். உனக்கு இதனை தந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டுதான் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நீ மனதிற்குள் சில நேரங்களில் கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் உனக்கு வாழ்க்கையில் சரியாக வராமல் போய்விட்டது. அதனால் என்னவோ என் குழந்தை எப்பொழுதுமே சில நேரங்களில் தெய்வத்தின் மீது வைக்கின்ற நம்பிக்கையை கூட இழந்து நின்று கொண்டிருக்கின்றாய். அதில் முழுமையான திருப்தி அடைய முடியாமல் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று யோசிக்கும் பொழுது உனக்கு அடிமேல் அடி வைத்து தோல்விக்கு மேல் தோல்வி என்று விழுவதுதான் அதற்கு காரணமாக இருக்கின்றது. நீ நினைக்கலாம், தெய்வங்களை வணங்கி என்ன பலன், தெய்வம் இருந்தால் என்ன பலன், நமக்கு மட்டும் ஏன் இப்படி பல கஷ்டங்களை கொடுக்கின்றது என்று நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். எல்லோருமே எல்லா நேரங்களிலும் தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க முடியாமல் போவது கிடையாது. சிலர் மட்டும்தான் கஷ்டம் வந்தவுடன் தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை இழப்பதோடு மட்டுமல்லாமல் தெய்வத்தின் மீது குறை சொல்ல தொடங்கி விடுகிறார்கள். இத்தனை நாட்களும் அவர்கள் வாழ்க்கையில் செய்த விஷயங்களுக்கெல்லாம் பலனை அடையப் போகின்ற நேரத்தில் இது போன்ற தவறுகளை செய்து விடுகின்றார்கள். உன்னால் நேற்று நடந்ததை சரி செய்ய முடியாது, ஆனால் நிச்சயமாக அதனை மீண்டும் உருவாக்க முடியும். அதை மறந்து தெய்வத்தினை பிடித்து ஆடுதல் என்பது மிகவும் தவறான ஒரு விஷயம். நல்லபடியாக வாழ்வதற்குத்தான் அது தவிர மன அழுத்தத்தினால் உன்னை நீயே அழைப்பதற்கு கிடையாது. அதை சரியாக நீ பின்பற்றுவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் மற்றவரினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று ஒரு நாளும் நாம் சிந்திப்பது கிடையாது. ஆனால் மற்றவர்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டால் நமக்கு என்ன நடக்கும் என்று நாம் ஒரு நாளும் சிந்திப்பதும் கிடையாது. அந்த இடத்தில் நீ இருந்தால் மட்டும்தான் அதனுடைய வலிகளும் வேதனைகளும் என்னவென்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் காரணமாக ஏற்படுவது கிடையாது. இந்த மன அழுத்தம் உனக்கு ஏற்படுகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையை நீ நிச்சயமாக உனக்கு சாத்தியமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். என் தங்கமே, நினைத்து பார்த்தால் எல்லாவற்றிலுமே உனக்கு முடிகின்ற காரியமாகவே தோன்றும். வார்த்தைகள் பிரச்சனை என்று அதை நீ ஒருபொழுதும் பிரச்சனையாகவே பார்த்து கொண்டிருப்பாய். ஆனால் உன்னை சுற்றிலும் பிரச்சனை மட்டுமே உன்னுடைய கண்களுக்கு தென்படும். உன்னுடைய மனதை நீ ஆட்டி வைக்க வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் வாழ்க்கையில் எதையும் நீ எனக்கு தரவில்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுதுதான் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து போய் நிற்கின்றாய். சூழ்நிலைகள் வரும்பொழுது எல்லாம் மனிதர்கள் சாதாரணமாக தாங்கள் இருக்கின்ற நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும். அதனால் சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும்பொழுது அதை மன நிம்மதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நீ எந்த அளவு வெற்றிகரமாக இருக்கிறாய் என்பதனை உன்னுடைய உடலையும் மனதையும் உன்னால் எந்த அளவிற்கு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பதனை பொறுத்து நீ கண்டுபிடிக்கலாம். உன்னுடைய உடல் எந்த நோய்வாயும் இல்லாமல் நல்லபடியாக இருக்க வேண்டும். அதுபோல உன்னுடைய மனது எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லாமல் நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை தெளிவாக செய்து முடிக்கக்கூடிய புத்தியை உனக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கின்றது என்றால் நிச்சயமாக என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று எல்லாமே உன்வசம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
தனி மனிதன் ஒரு தனி இடத்தில் மாற்றம் வராமல் இந்த உலகத்தை நிச்சயமாக மாற்ற முடியாது. முதலில் நீ மாற வேண்டும். உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை வெளியில் தூக்கி எறிய வேண்டும். நீ உன்னை மாற்றிக்கொள்ளாமல் மற்றவர்கள் அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்து கொண்டிருக்காதே. என் குழந்தையே, யாருமே நீ குறைவற்ற சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கிடையாது. முயற்சி செய்கின்றனர் என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக, உறுதியாக மனிதனுக்கு தோல்வி என்று எதுவும் கிடையாது. எல்லாமே நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் கற்றுக்கொண்டிருக்கின்ற பாடங்கள்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் நிச்சயமாக அது போன்ற அடிமைத்தனம் வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது. என்றெல்லாம் இருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் என்றுமே நீ அடிமையாகவே இருந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, நிச்சயமாக நீ எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டாலும் அந்த சூழ்நிலையில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அனுபவங்கள் ஒரு நாளும் உனக்கு வீண் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நிச்சயமாக எப்பொழுதுமே சந்தோஷத்துடனும் எல்லோரிடமும் உங்களிடம் குற்றம் கண்டுபிடிக்கத்தான் சொல்வார்கள் என்ற நினைப்பிலேயே நீ இருந்து கொண்டு இருப்பாய். ஆனால் சிறு துளி மட்டுமே உன்னால் பெரிய விஷயங்களை செய்யும் பொழுது அவர்கள் என்ன நினைத்து பார்க்கின்றார்களோ, இவர்கள் என்ன நினைத்து பார்க்கின்றார்களோ என்ற எண்ணம் உனக்கு தோன்றும் என் குழந்தையே. அதனால் வாழ்க்கையில் உன் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையே மிகவும் முக்கியம். உன்னால் முடியாததை நீ செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. உன்னால் முடிந்ததை நீ கண்டிப்பாக செய்ய வேண்டும் என் பிள்ளையே. அவர்கள் உன்னை குறை சொல்ல தொடங்கி விடுவார்கள். அதனால் இருவருக்குள்ளும் இடையே மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். ஆனால் என் குழந்தையே, எதுவாக இருந்தாலும் நீ பொறுமையாக மற்றவர்களோடு கையாள வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு நான் கொடுத்திருக்கும் நல்ல விஷயங்கள் என்ன தெரியுமா? நீ மற்றவர்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உன்னுடைய நல்ல மனதை மட்டும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றே உன் தாயானவள் நான் நினைக்கின்றேன். என் தங்கமே, நீ உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அனைத்தையும் ஒரு நிமிடம் கண்களை மூடி என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. மற்றபடி அதற்காக வருகின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் உன் தாயானவள் நான் பார்த்து கொள்கின்றேன். நீ எதற்காகவும் கவலைப்பட்டு வருந்தி கொண்டு இருக்காதே. உன் அம்மாவிடம் அனைத்து பாரங்களையும் போட்டுவிட்டு நீ உன் வாழ்க்கையில் உனக்கான நிகழ்காலத்தை மட்டும் எதிர்நோக்கி சென்று கொண்டே இரு. என் அன்பு குழந்தையே, நீ உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் அந்த சூழ்நிலையில் ஒரு நிமிடம் மட்டும் என் நாமத்தை மனதார நீ உச்சரித்தாலே போதும். உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.